ஸ்டாலின் கொந்தளிப்பும் எடப்பாடியின் சாதுரியமும் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சிஏஏ சட்டத்துக்கு அதிமுக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு எதிராக நாட்டு மக்களோடு இணைந்து அதிமுகவும் ஜனநாயக ரீதியாக போராடும் அப்படின்னும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக சொல்லிட்டார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதை கண்டிச்சிருக்காரு. அமைதியான இந்தியாவில் பிளவுகளை ஏற்படுத்தும் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவையும் அந்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த அடிமை அதிமுகவையும் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட காரணமே அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் தளத்துல பொது தேர்தல் அறிவிக்கை வெளியாகும் சூழ்நிலையில மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு சிஏஏ சட்டம் 2019 அமல்படுத்தப்படுவதாக அரசிதழில அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த சட்டத்தால நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வ குடிமக்களாக இருக்கக்கூடிய எந்த சமூகத்துக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. அதன் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக இந்த சட்டம் அமல்படுத்தப்படாமல் இருந்த நிலையில எதிர்வரக்கூடிய தேர்தலை கருத்தில் கொண்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில தேர்தல் ஆதாயத்துக்காக சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. மக்களை பிளவுபடுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்னு மிக சாதுரியமாக தெரிவித்திருக்காரு. அதாவது பூர்வ குடிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி வந்ததால் தான் கடந்த 5 ஆண்டுகளாக அமல்படுத்த முடியாமல் இருந்தது அப்படின்னும் இப்போ அமல்படுத்துவதை ஏற்க முடியாது அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இந்த சிஏஏ திருத்த சட்டத்தை பூர்வ குடிமக்களாக இஸ்லாமியர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அமல்படுத்த நினைத்தால் அதிமுக அதை ஒருபோதும் அனுமதிக்காது. இதற்கு எதிராக நாட்டு மக்களோடு இணைந்து அதிமுகவும் ஜனநாயக ரீதியாக போராடும் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாரு. இப்போ குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு வருவோம். 2014 டிசம்பருக்கு முன்னாடி பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வழிவகை செய்கிறது. இருந்தாலும் மேற்கண்ட நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள குடியேறிய இஸ்லாமியர்களுக்கு இந்த தகுதி தரப்படலை. அப்படின்னா நாடு பிரிவினையை சந்தித்த போது இந்தியாவுக்கு வந்தவங்களுடைய நிலைமை குறித்து கவலை எழுந்திருக்கிறது. அதே போல இது போன்ற நிறைய சந்தேகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. பிற்காலத்துல தீவிரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டி விட்டதால் அங்கிருந்து குடியேறியவர்களை சந்தேகிப்பதில் தவறு இல்லை அப்படின்னாலும் கூட பூர்வ குடிமக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அம்சம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அசாம் மற்றும் திரிபுரா மாநிலங்கள்ல வங்கதேசத்தில் இருந்து குடியேறிய இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்கும் எதிர்ப்பு நிலவுது அந்த ஸ்டேட்ல. ஏன்னா தங்களுடைய ஸ்டேட்ல வங்காளிகளுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது மக்களவையில் என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம்னா, இந்த சட்டம் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட போது பாஜகவுக்கு ஆதரவாக 114 எம்பிக்களும் எதிராக 116 எம்பிக்களும் இருந்தாங்க. அதிமுகவுக்கு அப்போ 16 வாக்குகள் அப்போ 16 வாக்குகள் இருந்துச்சு அதிமுகவுக்கு. ஆனா அதிமுக தன்னுடைய 16 வாக்கை ஆதரவாக செலுத்தியதா மசோதா நிறைவேறியது. இல்லைன்னா மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் மக்களவை மாநிலங்களவையின் கூட்டத்தை நடத்தி பாஜக இந்த மசோதாவை நிறைவேற்றி விடும் என்பது கவனிக்கத்தக்கது. அந்த சமயத்துல மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு ஆதரவாக அதிமுக அரசு செயல்படுவதால தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அதிமுக இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அன்வர் ராஜாலாம் சொல்லிட்டு இருந்தார். இந்த சட்டத்தை அதிமுக உடனடியாக எதிர்க்கணும். அப்படி எதிர்த்தால் நடந்து வரும் போராட்ட எதிர்ப்பு அப்படிங்கிற நெருப்பை அணைக்கும் தண்ணீர் போல மக்களின் மனதில் அதிமுக நீங்காத இடத்தை பெறும் அப்படின்னு அன்வர் ராஜா வலியுறுத்தியிருக்கார். இருந்தாலும் இப்போது குடியுரிமை சட்ட திருத்தங்கள் எதுவும் இல்லாம அப்படியே முழுமையாக அமலுக்கு வந்ததை திமுகவும் அதிமுகவும் ஒரு சேர எதிர்ப்பது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதுதான்.